அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக லிங்கத்தை பற்றி ஒரு முக்கியமான பதிவு. இது பார்த்திங்கன்னா சுத்தி பண்ண லிங்கம். இந்த சுத்தி பண்ண லிங்கத்தை ஏற்கனவே வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இதிலிருந்து நரம்பு சம்மந்தப்பட்டது, ஆண்மை சம்மந்தப்பட்டது, மூளை சம்மந்தப்பட்டது, வாதம் சம்மந்தப்பட்டதுக்குன்னு சொல்லி தனித்தனியாக நம்ம லிங்கத்திலேருந்து கொண்டு போகலாம். ஆனால் இப்போ போடுற பதிவு காய்ச்சல் சம்மந்தப்பட்டதுக்கு புக்கில் போகிறோம். பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் போட்டிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் உயர்ந்த முறையில் நம்ம போட்டாத்தேன் இப்போ உள்ள எல்லா மூளை காய்ச்சலையும் சரி பண்ணோம். இப்போ அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். அதாவது காய்ச்சலுக்குன்னு வரும்போது புக்கில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, சுத்தி பண்ண லிங்கத்தை ஒரு 100 கிராம் அப்படின்னா ஒரு 50 கிராம் திப்பிலியை பசும்பால் விட்டு அரைச்சி மாத்திரையாக செய்து கொண்டு நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் திப்பிலிலேயே பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது. அதில் நம்ம அரிசி திப்பிலி தேர்ந்தெடுக்கணும். அந்த திப்பிலியை விஷ்ணுகரந்தி மூலிகை சாரில் ஊற வச்சு பானை பண்ணி எடுத்துக்கணும். அது மாதிரி சுத்தி பண்ணுன லிங்கத்தை கும்மிட்டிக்காய், அதாவது கும்மிட்டிக்காய், அதாவது சிறு கும்மிட்டிக்காய் பெண்கள் கற்பப்பை சம்மந்தப்பட்டதுக்கு புறமே வரும். பெரிய கும்மிட்டிக்காய், அதாவது பேய் கும்மிட்டிக்காய், அதை 2 அறுத்து அந்த லிங்கத்தை உள்ளே வச்சு நல்லா சீலமணி செஞ்சு ஒரு சின்ன, அதாவது ஒரு 5 அருவு 6 அருவில் நம்ம புடம் போட்டு எடுத்துக்கணும். அப்படி சுத்தி செய்த லிங்கத்தை நம்ம மீண்டும் விஷ்ணுகரந்தி, அதாவது விடாச்சுரத்துக்கு விஷ்ணுகரந்தி குடின்னு பழமொழி, விஷ்ணுகரந்தி சாரில் மீண்டும் சுருக்கு கொடுத்து அதை அதே சாரில் லேசாக அரைச்சி சின்ன புடம் போட்டு வச்சுக்கிட்டு, அதுக்கு பிறகுதான் இந்த அரிசி திப்பிலியோ நம்ம லிங்கத்தையும் பசும்பால் விட்டு அரைச்சி, அதாவது மிளகளவுக்கு சின்ன சின்ன மாத்திரையாக வச்சுக்கிடணும். சிறு குழந்தைகளுக்கு பெரிய ஆள் வரைக்கும் நம்ம அவங்களுடைய உடல் தரத்தை அனுசரித்து நம்ம மருந்து அதை கொடுக்கணும். கொடுக்கும்போது எப்பேற்பட்ட மூளைக்காய்ச்சல், இப்போ கொரோனா காலத்தில் வந்த காய்ச்சல் அத்தனையுமே சரி பண்ணக்கூடியது இந்த லிங்கம். அதனால் உங்களுக்கு ஒன்று தெளிவாக நம்ம போட்டுகிட்டே வரோம். இது போன்ற பதிவுகளை நிறையா பார்த்துட்டே வாங்க. நம்ம சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. நிறையா, அதாவது நம்ம அனுபவ முறையத்தை நம்ம போட்டுட்டு வரோம். நம்ம குருநாதர்கள் நமக்கு அனுபவ முறை நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நம்மளும் இப்போ நிறைய அனுபவ முறையில் இப்போ புக்கில் உள்ள முறையோட அனுபவத்தில் செஞ்ச முறையை நம்ம செஞ்சுக்கிட்டே வரோம். நீங்கள் பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.